ஓட்டு ஓட் போலிங் பூத் அதிகமாகணுமா? ஓகேங்க. இப்போது எல்லாருக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஓட்டு எல்லாருக்கும் அந்த அந்த பூத்து இது ஸ்லிப்பில் நிறைய பேருக்கு வரல. மெயின் ரீசன் அதுதான். இங்கேருந்து அங்கே போங்க, அங்கேருந்து இங்கே போங்க, மாறி மாறி சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே இல்லை. சில பேர் இன்ட்ரெஸ்ட்டாக வராங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஸ்லிப்பு இல்லை, உங்கள் பேர் விட்டு போயிடுச்சு. ஆனால் அதுக்கு அங்கங்கே அதுக்கு முன்னாடி இது வைக்கிறாங்க, கேம்பெயினாட்ட வைக்கிறாங்க. உங்கள் இது எதாவது வந்துச்சா, எதாவது அப்டேட் பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் தான் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் வந்து அதுக்கேற்ற இதுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. ஃபார்ம் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க, ஃபோட்டோ கொடுக்குறாங்க, எல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. ஆனாலும் அப்டேட் ஆக மாட்டேது. இப்போது இருக்க ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாம் அப்டேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இப்போ ஆப்லேயே போய் இதில் போய்ட்டு நீ பார்க்கலாம். அதுலேயே நம்ம பழைய நம்ம எலெக்ஷன் ஓட்டர் ஐடி நம்பரை போட்டால் புதுசாக எந்த போலிங் பூத்தில் வரும்னு சொல்லிட்டு வரும். ஆனால் அதுலேயே ஃபெச் ஆக மாட்டேது. சில அதுலேயே அப்டேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இல்லை, இப்போ நம்ம சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன்னா அந்த கடமை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அது நம்ம உரிமை, நம்மளோட உரிமை. அது கண்டிப்பாக நம்மளோட ஜனநாயகம். இப்போ வந்து இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உங்களுக்கு தெரியும், இந்த வெள்ளம் வந்துச்சு. நம்ம உரிமை நம்ம எப்படி காட்டணும்னா இப்படி தான் காட்ட முடியும். ஒன்று பேனால காட்ட முடியும், ஒன்று நம்ம எங்கரஸ் இந்தமாரி நம்ம யங்ஸ்டர்ஸ் தான் பண்ண முடியும். நம்ம வந்து கரெக்டான முடிவு நம்ம பண்ணோன்னா லைஃப் ஒன்றும் நம்ம வந்து இப்போ நம்ம தூண்டு சிட்டியை வந்து மலேசியா சிங்கப்பூர் எடுத்துங்க நீங்கள். அது எப்படி இது இவ்வளோ பெரிய நம்ம வச்சு நம்ம சிட்டி நம்ம வந்து உருவாக்கினா கண்டிப்பாக நம்ம பார்த்து ஓசி நம்ம ஓட்டு போடணும். எல்லாம் தெளிவாக ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த முட்டாளுகளாம் ஓட்டு போட்டு பாருங்கள் கரெக்டாக சன்னத்தை கட்டினா அவன் கொண்டு முட்டி நிற்கிறாங்க போயிட்டு எல்லாத்தையும். இங்கே பார்த்தீங்க நீங்கள் எல்லாத்தையும் சூழ்நிலை நியூஸ் பார்த்தீங்க. ஒரு பால் பாயிட்டு 100 ரூபா வாங்கினா ஒரு கேன் 150 வாங்கினாங்க. இதெல்லாம் கொடுத்து இது தேவை, இதெல்லாம் சொல்லுமாலாம் கொடுக்குற கவர்மெண்ட் இலவசம் கவர்மெண்ட் கொடு. இந்த இலவசம் தேவையில்லை எங்களுக்குலாம். நீங்கள் வந்து இப்போ 6000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, 6000 ரூபாய் தேவையில்லை. நீ வந்து கரெக்டாக நீ வந்து உன்னோட இப்போ வந்து நான் வீட்டில் அப்பா அம்மா நினச்சிங்களா, அவங்க போஸ்டிங் கரெக்டாக பண்ணிட்டு போயினே இருங்க. அவ்வளோதான். என் கடமை நான் பார்த்தா கரெக்டாக பண்ணுறேன், உங்கள் கடமை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க. அதுதான் நம்ம வந்து ஓட்டு வந்து கரெக்டாக இந்த வாட்டி ஓட்டு நம்ம யாருக்கு போட்டு தெளிவாக பட்டு போடுங்க. கண்டிப்பாக அது நம்ம பதில் காட்ட முடியும். அவன் சீட்டை உட்காந்துட்டான்னு வச்சிங்களேன், 5 வருஷம் தலைமுடி பிடிச்சி ஆட்டின்னு தான் இருப்பான். லோன்னு ஆட்டின்னு தான் இருப்பான். முடிச்சு நம்ம கதை நம்ம அவங்க சொல்கிற மாதிரி சரிங்க 6000 ரூபா வாங்கிக்கிறேங்க, 5000 ரூபா வாங்கிக்கிறேங்க, சூத்த முன்னு போக வேண்டியதான். இது என்ன பண்ணுது ஜனநாயகமே. ஓட்டு வந்து நம்ம இங்கே சிட்டிசன் பிறந்துடும். நம்ம வந்து இப்படியே பேச முடியாது. அவன் வீட்டு வாசல் கத்த முடியாது, பேச முடியாது, குப்பை கொட்ட முடியாது. சரிங்களா? நம்ம ஜனக்கிழமை இந்த இதில் ஒரு வரல நம்ம காட்டலாம். அது ஜனக்கிழமை எல்லோரும் பண்ணி தான் ஆகணும். நம்ம இந்தியாவில் பிறந்த எல்லாம் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. அதை எத்தனை எலெக்ஷன் சுமார் போட்டிருக்கீங்க? நான் ஒரு 4 எலெக்ஷன் போட்டிருக்கேன். 4-5 இருக்கும். சரி, சந்தோஷம். ஆமாம், இந்த எலெக்ஷனில் மறக்காம உங்கள் கடமையை பண்ணிடுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. ஆனால் இப்போ ஓட்டு போடுறது நம்ம கடமை வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் இந்த ஓட்டு போட தவறுறாங்க. அது எதனால இருக்கும்? உங்கள் கருத்து எதாவது இருக்கும்? என்னுடைய கருத்து என்ன, நம்ம இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கணுன்றது எல்லாரோடைய விருப்பம். அது வந்து தப்பு கிடையாது. எல்லாரோடைய விருப்பமும் அதுதான். என்ன வந்து இலவசம் இதெல்லாம் கொடுக்கறத விட மக்களுக்குன்னு ஏதாவது ஒரு இது பண்ணலாம். ஸ்கூல் பசங்களுக்கு படிப்புக்கு இது பண்ணலாம். ஏன்னா நிறையா படிப்பு சம்மந்தமானலாம் நிறையா எவ்வளோ நகை விற்று இதெல்லாம் வச்சு படிக்கிறாங்க. இல்லைன்னு நான் சொல்ல, நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இலவசம் வேண்டாம். நல்ல இது பண்ணாலே அரச நாடி போனால் ஒரு நல்ல இது கிடைக்கும்னா எந்த ஆட்சியும் நல்ல ஆட்சி வந்துடும். புரிஞ்சுங்களா? அரசாங்கத்தை நாடி யாரும் பப்ளிக் போனாங்கனாலே இதை நாங்கள் அரசாங்கம் நாடி வந்துருக்கோம் எங்களுடைய. ஏன்னா எங்கே போனாலும் இந்தியனுக்கு மதிப்பே கிடையாது. அப்படி இருக்கிற பொசிஷனில் நல்ல ஒரு பொசிஷன் வரணுன்னா நல்ல ஒரு திறமையாக இது பண்ணணும். அப்போ நீங்கள் ஃப்ரீ பண்ணாமல் இருந்துட்டாலே நம்மளுக்கு எல்லாமே நல்லது கிடைக்கும். எங்கே போனாலும் லஞ்சம் இல்லாமல் இருந்துட்டாலே நல்லது கிடைக்கும். எனக்கு மட்டும் இல்லை, அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இது பொதுவாக இருக்கிறவங்களுக்கும், சமூக ஆர்வலருக்கு எல்லாருக்குமே இது உண்டு. எங்கே போனாலும் எது இல்லாமையும் வேலை நடக்கிறதில்ல. அப்போ இருக்கும் போல் நம்மளுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கணும்னா இதுதான் மெயின். இது கண்டிப்பாக நல்ல இதுதான் வேணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். இலவசலாம் ஒன்றுமே வேணாம். இப்போ நம்ம மலைக்கு நிவாரணம் இது கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, இது நல்ல ஒரு இதுதான். இருந்துட்டாலும் வந்து இலவசன்றதே வேண்டாம். இலவசம் பண்ணாமல் பப்ளிக் நல்ல ஒரு படிப்புக்கு, மருத்துவத்துக்கு, எங்கே போனாலும் நம்ம ஒரு அரச நாடி போனோன்னு நல்ல இது இருக்குது அப்படின்னு ஒரு பெனிஃபிட் வேணும் தான் கேட்குறோம். அப்போ அந்த அரசாங்கம் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகிடும். எதனாலனா மேபி அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணாமல் இருக்கலாம், அதனால் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எங்கள் வில்லேஜ் சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் ஓட்டு எதுக்காக போடணும் அப்படின்றதே தெரியாமல் இருக்காங்க. அன்அவேர்னஸாக இருக்காங்க. ஸோ அதனாலேயும் இருக்கலாம்.